பாண்டியனா துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் சோழனும் ஆர்டிஓ ஆஃபீஸில் நிலாவுக்காக லைசன்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அப்போ நிலா சரியாகவே ஓட்ட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. சோழன் என்ன செய்கிறாருன்னா, இது சரிப்பட்டு வராது, இப்படியே போனால் கண்டிப்பாக நிலாவுக்கு லைசன்ஸ் தர மாட்டாங்க, நாம் நம்மளுடைய யுக்தியை கையாள வேண்டியதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு சோழன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வண்டியை கூட உங்களால் ஓட்ட முடியலை, பொண்ணுங்கள்லாம் என்னென்ன வேலை செய்கிறாங்க தெரியுமா, ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்கூட்டி அதை கூட ஓட்ட முடியல, இதில் நீங்கள் சாதனை பண்ணுவீங்களாம், இதில் இண்டிபெண்டன்ஸாக வாழணும் அப்படிங்கிற ஆசை வேறு, ரொம்ப தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, எல்லா ஆசையும் இருந்தால் போதுமா, எல்லாத்துக்கும் தைரியமும் வேணும், அதே மாதிரியே அதை செயல்படுத்தவும் தெரியணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்படியே சோழன் பேசுகிறப்போ நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இவர் இங்கே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்ட்டு சொல்கிறப்போ சோழன் சொல்லாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் தைரியமாக வெளியில் போகணும்ல, வெளியில் போகணுன்னா இப்படி தாங்க இருக்கும், எல்லாத்தையும் சமாளித்து எல்லாமே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே ஈஸியாக கிடைச்சிட்டா எப்படிங்க அப்படின்னு சொல்கிறப்போ நிலா சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்ட்டு. அப்போ சோழன் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும், உங்களால் முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சரி உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலாமேன்னுட்டு கூட்டிகிட்டு வந்தால் இப்போ மட்டும் நீங்கள் சரியாக ஓட்டாமல் இப்படியே வந்துட்டீங்க, அடுத்துல நான் மறுபடியும் லைசன்ஸ் வாங்கலாம் உங்கள் கூட அலையவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி சத்தம் போட்டு விட்டுறாரு. அடுத்து நிலா போதும் போதும் இருங்க, நான் எப்படியாச்சும் வண்டியை ஓட்டி காமிக்கிறேன் சரியா, சும்மா பேசிகிட்டே இருக்காதீங்க அப்படின்ட்டு சொல்ல சோழன் சொன்னார், சரி சரி போங்க போங்க, உங்கள் தைரியம் தான் இப்போ நான் பார்க்க போகிறேனே அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலாவை அனுப்பி வைக்கும். நிலா சோழன்கிட்ட, இங்கே பாருங்கள் நான் கண்டிப்பாக ஓட்டி லைசன்ஸ் வாங்கியே தீருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வந்துடுறாங்க. அடுத்து நிலா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே வண்டி எடுத்து அந்த பக்கம் ஓட்டி ஓட்டி பார்க்குறாங்க. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, காலை கீழே வச்சிடுறாங்க. சோழன் ஆமாம் வீணா நேரத்தை வீணடிக்காதீங்க, சும்மா கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வண்டியெல்லாம் ஓட்ட போகிறது கிடையாது, நேரம் தான் வேஸ்ட் ஆகுது, கிளம்பி வாங்க அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் கண்டிப்பாக வண்டி ஓட்டி காமிச்சிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சோழன் சொல்கிறாரு, ஆர்டிஓ ஆஃபீஸ் யாருக்கும் இந்த மாதிரி ரெண்டாவது வாய்ப்பெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு என்னடான்னா இப்போ ரெண்டாவது சான்ஸும் கிடச்சிருக்கு, இதை விட்டிங்கன்னா அடுத்து இந்த மாதிரிலாம் அமையவே அமையாது அப்படின்ட்டு சொல்ல நிலா அதை கேட்ட உடனே கூட கொஞ்சம் பயப்படுறாங்க. நிலா பேரை அங்கே கூப்பிடுறாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸர் நிலாவை கூப்பிட்டு வண்டி ஓட்ட சொல்லவும் நிலா சொல்கிறாங்க, சோழனை அப்படியே நினச்சிக்கிறாங்க, சோழன் இவ்வளவு நம்மளை கேவலமாக பேசுகிறாரு, கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக வண்டி ஓட்டி காமிக்கணும், அப்போ தான் இவருக்கு சரியான பதிலடி கொடுத்தமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலா என்ன பண்ணுங்கன்னா வண்டி எடுத்து ஓட்டுறாங்க. நல்லா ஓட்டுறாங்க, சூப்பராக ஓட்டி காமிக்கிறாங்க. அப்போ ஆர்டிஓ ஆஃபீஸர் சொல்கிறாங்க, மா நீ தான் நல்லா வண்டியை ஓட்டுறியம்மா, இதை முதலே செஞ்சுருக்கலாம்ல. நீலா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், நான் கூட்டத்தை பார்த்த உடனே பயந்துட்டேன் சார், அதனால தான் என்னால் ஃபஸ்ட்டு ஓட்ட முடியல அப்படின்ட்டு சொல்ல ஆர்டிஓ ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா தான்மா ஓட்டுறீங்க, கொஞ்சம் தைரியமாக இருந்தால் தானேம்மா அடுத்து எல்லா சவாலையும் சமாளிக்க முடியும், சரி அவர் யாரும்மா உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்ட்டு கேட்க சோழன் என்ன பண்ணார்னா அங்கே ட்ராவல்ஸ் ஓனரோட தூரமாக நின்று பேசிகிட்டு இருக்காரு. நிலா என்ன பண்ணாங்கன்னா தயங்கி ஆமாம் சார் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு சொல்கிறப்போ ஆர்டிஓ ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணுமா, நான் யாருக்கும் ரெண்டாவது வாய்ப்புலாம் தரவே மாட்டேன், அவர் காலில் விழாத குறையா என் மனசையே மாற்றுற மாதிரி அவ்வளவு பேசி உங்களுக்காக ரெண்டாவது வாய்ப்பும் வாங்கி கொடுத்துருக்காருமா, நீங்கள் வெரி வெரி லக்கிம்மா அப்படின்ட்டு சொல்ல நிலா அப்படியே சிரிக்கிறாங்க. அடுத்த நிலா என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சொன்னதை கேட்டுட்டு சோழன் அப்படியே திரும்பி பார்ப்போம். சோழன் ட்ராவல்ஸ் ஓனரோட பேசிட்டு இருக்கிறப்போ, இருங்க நிலா வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கையை செஞ்சுக்காரு. அப்போ நிலாவும் தலையை ஆட்டுறாங்க. சோழன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வராரு, ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் மட்டும் வாய்ப்பு தரலன்னா கண்டிப்பாக இவங்க லைசன்ஸ் வாங்கியிருக்கவே முடியாது சார் அப்படின்னு சொல்ல ஆர்டிஓ ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ தான்ப்பா நல்லா என் மனசை மாற்றுற மாதிரி பேசினேன், இல்லைன்னா நான் கண்டிப்பாக யாருக்கும் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கொடுத்ததே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறப்போ நிலாவை பார்த்துட்டு, சரிம்மா ஆல் த பெஸ்ட்மா நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு.
அடுத்து வந்து நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சோழன்கிட்ட போய் எவ்வளவு பேச்சு பேசுனீங்க என்னை பார்த்து, இப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள், இப்போ எனக்கு லைசன்ஸ் கிடைக்க போகுது தெரியும்ல அப்படின்ட்டு கேட்குறப்போ சோழன் சொல்கிறாங்க, ஆமாங்க எனக்கு உங்களை பற்றி தெரியுங்க, இருந்தாலும் நீங்கள் பயந்துட்டே இருந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு தைரியம் வரணுமேன்னு தான் நான் அந்த மாதிரி கத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாயிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொன்னாங்க, சரி சரி இந்த மாதிரிலாம் சொல்லி சமாளிக்காதீங்க சரிங்களா, பேசுகிறதெல்லாம் பேசிட்டு இப்போ என்னடான்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ அப்போ பார்த்தா ட்ராவல்ஸ் ஓனர் வந்துடுறாரு. வந்துட்டு சரிப்பா நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நான் அப்படியே இங்கிட்டோடி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து சார் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்ல நிலாவும் ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ட்ராவல்ஸ் ஓனர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் ஏன்பா தேங்க்ஸ் சொல்கிற, நம்ம சோழனோட ஒய்ஃப் நீங்கள், உங்களுக்கு உதவலைன்னா. சோழனும் நிலாவும் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ சோழன் என்ன செய்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் நிலா, நீங்கள் வண்டி ஓட்டுங்க, நான் பின்னாடி உட்காந்து வாரேன் அப்படின்ட்டு சொல்ல நிலா அப்படியே பார்க்குறாங்க. சோழன் கேட்குறாரு, என்னங்க இப்போ தானே நான் உங்களுக்கு அவ்வளோ பேச்சு பேசினேன், இப்போ உங்களுக்கு லைசன்ஸும் கிடைக்க போகுது, நீங்கள் இந்த மாதிரிலாம் பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க, நானும் தான் பார்த்தேன், நீங்கள் ஓட்டுங்க, நான் பின்னாடி உட்காந்து வாரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் அப்படியே வண்டியில் வர்றாங்க வீட்டுக்கு கிளம்பி. அங்கிட்ட பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா கடையில் வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ வானதி வர காணோம். அப்போ பாண்டியன் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு, என்ன இந்த வானதி எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து உட்காந்துருப்பா, இன்னைக்கு என்னடா ஆளையே காணோமே, இன்னும் வர காணோமே அப்படின்ட்டு சொல்லி எதிர்பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம வானதிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், என்ன வரலன்னு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதிக்கு ஃபோன் பண்ணவும் வானதி என்ன பண்ணுறான்னா அட்டன் பண்ணிட்டு கேட்குறா, ஏய் பாண்டியா என்னடா நீ ஏன் ஃபோன் பண்ணியிருக்கியே அப்படின்ட்டு. அப்போ பாண்டியன், இல்லை வானதி நீ எப்பவும் கடைக்கு வருவியா, அதான் இப்போ வரவே இல்லை, என்ன ஆச்சோ அப்படின்ட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறா, எப்பவும் போல தாண்டா எங்கள் வீட்டில் பாடா படுத்துகிறாங்க, நீ ஃபோனை வச்ச பார்த்தியா அடி வெளுத்துட்டாங்க என்ன, எங்கள் அம்மா வேற விளக்கமாற தூக்கிட்டு அடிக்க வருது, அதான் நான் வந்து அப்படியே அசதியில் அப்படியே உட்காந்துருக்கேன், நானும் உன்னை தாண்டா யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க, ஏய் நான் வரலன்னு நீ என்னை தேடினியா, நீ என்னை மிஸ் பண்ணுறியாடா அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியன் சொல்கிறாரு, ஏய் ஒன்றும் அதெல்லாம் இல்லை, உனக்கு ஏதாச்சும் ஆயிருச்சோ அப்படின்ட்டு தான் நான் ரொம்ப பயந்துட்டேன், அதனாலே தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க, ஏய் அப்போனா நீ என்னை தேடின தானே, எனக்கு தெரிஞ்சிருச்சுடா எல்லாம், எனக்கும் தான்டா உன்னை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, ஆனால் இங்கே எங்கள் அண்ணன் அப்படியே நந்தி மாதிரி உட்காந்துருக்கான், எங்கள் அம்மாவும் என்னை வெளியிலே விட மாட்டேன்னுட்டு சொல்லிட்டாங்கடா, சரி நீ என்ன பண்ண, நீ ஃபோனை வை, நான் எப்படியாச்சும் உங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வர பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறா. வானதி என்ன பண்ணுறான்னா ஃபோனை வச்சுட்டு அப்படியே மெதுவாக வந்து வெளியில் வரா. வெளியில் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டு வெளியில் போக பார்க்க வானதியோட அண்ணன் வந்து, ஏய் எங்கடி போகிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ வானதி, ஏய் எதுக்கு நீ கேட்குற, உங்ககிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியமாக கிடையாது அப்படின்ட்டு சொல்ல வானதி அம்மா வந்துடுறாங்க. ஏய் என்னடி இந்த மாதிரி அண்ணனை பார்த்து பேசுகிற, அவன் கேட்காம வேறு யார் கேட்பான், இங்கே பாரு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போ அப்படின்ட்டு சொல்ல வானதி, மா அதெல்லாம் சொல்ல முடியாதுமா அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு எங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் உன்னால் போக முடியாது, அப்படி மீறி போன காலை உடச்சிருவேண்டி அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அண்ணன் சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த ஃபோனை வச்சு தானே நீ இவ்வளோ பண்ணுற, இந்த ஃபோனை கொடு அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதிக்கிட்ட இருந்து டக்குன்னு ஃபோனை வாங்கவும் வானதி, ஏய் ஃபோனை கொடுடா அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அண்ணன் சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த ஃபோனால் தான் எல்லாமே, இனி இந்த ஃபோன் வந்து உன் கைக்கு வரவே வராது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து அவர் வச்சுக்கிறாரு. வானதி, ஏய் இங்கே பாரு என் ஃபோனை என் கையில் கொடுறா அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி சொன்னாங்க, நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணுறல்ல, இங்கே பாரு நீ என்ன பண்ணாலும் சரி என் மனசெல்லாம் உன்னால் மாற்றவே முடியாது, நான் எப்படியும் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் யார் என்ன செஞ்சாலும் என் மனசு மாறவே மாறாது அப்படின்ட்டு வானதி வந்து சத்தம் போட்டு இருக்கவும் வானதியோட அண்ணன் சொல்கிறாங்க, அதையும் பார்த்துடலாண்டி அப்படின்ட்டு சொல்ல வானதி கோமா ரூம்குள்ளே போயிடுறா. அங்கிட்டு சோழனும் நிலாவும் வண்டியில் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ நடேசன் வந்து வெளியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. நிலா சூப்பராக வண்டி ஓட்டிட்டு வர்றாங்க. நடேசன் வந்து நிலாவை பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த பிள்ளை நல்லா சோழனை பின்னாடி உட்கார வச்சுட்டு வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வருதே அப்படின்ட்டு அவர் வந்து மனசுலேயே நினச்சிட்டு இருக்கிறப்போ நிலாவை பார்த்து கேட்குறாரு, ஏம்மா நல்லா வண்டி ஓட்ட பழகிட்ட போலியே, இனி தினமும் ஆஃபீஸ்க்கு இந்த வண்டியில் தானா என்ன அப்படின்ட்டு கேட்க நிலாவும், ஆமாம் எங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சதுமே நாங்கள் போவோம் அப்படின்ட்டு நிலா சொல்ல நடேசன் வந்து சொன்னார், இப்போ எங்கே 2 பேரும் போயிட்டு வரீங்க, ஊர் சுற்றிட்டு வரீங்களா அப்படின்ட்டு கேட்க நிலா சொன்னாங்க,
என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஊர்லாம் ஒன்றும் சுத்த போகலை. எனக்கு வண்டி லைசன்ஸ் வாங்குறதுக்காக ஆர்டிஓ ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தோம் அப்படின்ட்டு சொல்ல நடேசன் கேட்குறாரு. என்ன லைசன்ஸ்லாம் வாங்கியாச்சா? கிடச்சிருச்சா? வண்டி நல்லா ஓட்டுனியா நீ அப்படின்ட்டு கேட்க நிலா சொன்னாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் ஓட்டியிருக்கேன், கிடச்சிரும் அப்படின்ட்டு சொல்ல நடேசன், பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தேறிட்டிய நீங்கள் வந்து அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் கேட்குறாரு, ஏங்க என்னங்க நீங்கள் இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க அப்படின்ட்டு கூப்பிடவும் நடேசன், ஏன் நான்லாம் கேள்வி கேட்கக்கூடாதா? நான் கேட்டு எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதா? கேட்கலன்னா கேட்கலன்னு சொல்கிறது, கேட்டால் கேட்குறதுன்னு சொல்கிறது, என்னடா நீங்கள்லாம் குழப்பிட்டு இருக்கீங்க எல்லாரையும் அப்படின்ட்டு சொல்ல உடனே நிலா என்ன பண்ணாங்கன்னா, நான் பிறகு வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அப்போது சேரன்கிட்ட போய் நிலா பேசுகிறாங்க, அண்ணே இன்னைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிருந்தோம் இல்லையா லைசன்ஸ்க்காக, எனக்கு லைசன்ஸ் கிடச்சிருண்ணே சீக்கிரமா அப்படின்ட்டு சொல்ல சேரன் வந்து, சூப்பர்ப்பா சூப்பர், எனக்கு தெரியும்ப்பா நீ நல்ல வண்டி ஓட்டுவேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சொல்லி கொடுத்தது யார்? சோழனாச்சே, கண்டிப்பாக சோழனும் உனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து சொல்கிறாரு, நீ வேற என்ன, முதல்ல அவங்க வந்து சரியாகவே ஓட்டவே இல்லை, லைசன்ஸ் கிடைக்காதோ என்னவோன்னுட்டு நானும் பயந்துட்டேன். அடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட காலில் விழாத குறையாக வந்து கேட்டு 2வது வாய்ப்பு வாங்கி கொடுத்து அடுத்து தான் இவங்க வந்து நல்ல வண்டி ஓட்டினாங்க தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல நிலா சொன்னாங்க, ஆமாண்ணே சோழன் சொல்கிறது உண்மைதான், நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துட்டேண்ணே, நிறைய கூட்டமாக இருந்தாங்களா, அதுவும் நிறைய பேர் சரியாகவே வண்டி ஓட்டவே இல்லை, அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் வேற ரொம்ப சத்தமாக பேசினாரா, நான் அவரை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டேன், அடுத்து வந்து சரி தைரியம் வர வச்சுட்டு தான் நான் போனேன் அப்படின்ட்டு சொல்ல சோழன், ஆமாம் ஆமாம் தைரியம் வந்துருச்சு, எங்ககிட்ட 2 திட்டு வாங்கிட்டு தான் வண்டி போய் நல்லா ஓட்டினாங்கண்ணே அப்படின்ட்டு சொல்ல நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சோழன் அப்படியே முறைச்சி பார்க்கவும் சோழன் வந்து அமைதியாக இருந்துக்கிறாரு. சேரன் என்ன பண்ணுறேன்னா அடுத்து வந்து நிலா கிட்ட போய் பேசுகிறாங்க, இனி வந்து ஆஃபீஸ்லாம் இந்த வண்டியிலே போயிடலாம்லப்பா நிலா, நீ போயிடுவல்ல அப்படின்ட்டு கேட்க நிலா சொன்னாங்க, அண்ணே ஃபஸ்ட்டு லைசன்ஸ் வரட்டுண்ணே, லைசன்ஸ் வந்ததுமே வண்டியில் போகலான்ட்டு இருக்கேன், இனி வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு பக்கமே ஓட்டி ஓட்டி பார்க்கணுண்ணே, இன்றைக்கி நான் பயந்துட்டு தான் ஓட்டினேன், ஆனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் தானே இருக்கேன் இப்போ நான் அப்படின்ட்டு சொல்ல அங்கிட்டு என்ன நடக்குன்னா பாண்டியன் வந்து வானதி வருவா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்க, வானதி வரவே இல்லை. அது அடுத்து வந்து வானதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் ஃபோன் வந்து ரிங் போகுது. வானதியோட அண்ணன் என்ன பண்ணுறாருனா பாண்டியன் தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுறாரு. பாண்டியன் வந்து என்னடா இவா ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விட்றாளே, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. அடுத்து வானதியோட அண்ணன் என்ன பண்ணுறாருனா, இவன் ஒருத்தன் எப்பவும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், இவனுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. பாண்டியன் என்ன பண்ணுறாருனா, என்ன இப்போ ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, என்னவா இருக்கும்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கண்ணன் வந்து கேட்குறாரு, ஏய் பாண்டியா என்னடா எதையோ பலமாக யோசிக்கிற போலியே அப்படின்ட்டு. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இல்லை வானதிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபஸ்ட்டு ஃபோன் போச்சு, ஆனால் கட் பண்ணி விட்டாச்சு, அடுத்து வந்து இப்போ ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதான் என்னன்னு தெரியலையே, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோன்னுட்டு தான் தெரியல அப்படின்ட்டு சொல்ல கண்ணன் சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது, எப்படியும் வானதி அவங்க வீட்டில் என்ன சொன்னாலும் உன்னை தேடி பேச வரத்தான் செய்வா, நீ ஒன்றும் பயப்படாதடா பாண்டியா, அவளை பற்றி தான் உனக்கு தெரியுமே, நீ விடு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து ஒரே குழப்பத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கிட்ட வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பல்லவன்கிட்டையும் நிலா வந்து சொல்கிறாங்க, எனக்கு லைசன்ஸ்லாம் கிடைக்க போகுதுடா பல்லவா, இனி வந்து டெய்லி அண்ணி வந்து ஆஃபீஸ்க்கு வண்டியில் தான் போகிறேன் தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல பல்லவனும், சூப்பர் அண்ணி சூப்பர், எனக்கு தெரியும் அண்ணி நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கிடுவீங்க அப்படின்ட்டு, இனி வந்து எங்கனாலும் வண்டியில் போவீங்க இல்லையா அப்படின்ட்டு சொல்லவும் நிலா வந்து, இல்லைடா பல்லவா, ஃபஸ்ட்டு நான் என்னையே நம்பவே இல்லை தெரியுமா, நான் ரொம்ப பயந்துட்டேன்டா, அடுத்து தாண்டா நல்ல ஒரு தைரியம் வர வச்சு வண்டி ஓட்டினேன் தெரியுமா அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன் வந்து உள்ளே வராரு. பல்லவனும் நிலாவும் பாண்டியனை அப்படியே பார்க்குறாங்க. பல்லவன் வந்து உள்ளே வர்றப்போ ஒரே குழப்பமாக வர்றாரு, யாருக்கிட்டேயும் பேசவே இல்லை, பேசாமல் வந்து அப்படியே உள்ளே போகவும் நிலாவும் பல்லவனும் பாண்டியனை பார்த்துட்டு, என்ன இவன் பார்க்காம அப்படியே போகிறான் முகம். பாண்டியன் என்ன பண்ணுறாருனா பின்வாசலில் போய் அப்படியே உட்காந்துட்டு ஃபோனையே பார்த்துட்டு இருக்காரு. நிலாவும் பல்லவனும் அப்படியே போய் பார்க்குறாங்க. பாண்டியன் வந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கவும் நிலா என்ன பண்ணுறாங்கன்னா பல்லவன்கிட்ட கேட்குறாங்க, டே என்னடா
பாண்டியன் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை வானதி கூட ஏதாச்சும் சண்டையாக இருக்குமோ அப்படின்ட்டு கேட்கவும் பல்லவன் சொல்லாரு, அண்ணி எனக்கு தெரியல அண்ணி அப்படின்ட்டு அவன் சொல்ல நிலா சொல்கிறாங்க, நேற்று கூட 2 பேரும் நல்லா தானடா பேசிட்டு இருந்தாங்க, இப்போ என்னடானா இவன் முகமே சரியில்லையே, ஒருவேளை 2 பேர்கிட்டையும் சண்டை நடந்திருக்குமோடா அப்படின்ட்டு கேட்க, என்னன்னு தெரியல நீ வாங்க அவங்ககிட்டயே போய் கேட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்ல நிலா என்ன பண்ணாங்கன்னா பாண்டியன் கிட்ட போய் நிற்கிறாங்க. பாண்டியன் வந்து நிலாவை அப்படியே பார்க்குறாங்க. பாண்டியன் கிட்ட நிலா கேட்குறாங்க, என்னாச்சு பாண்டியா, உங்கள் முகமே சரியில்லை அப்படின்னுட்டு. பாண்டியனும் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு சொல்ல நிலா கேட்குறாங்க, என்ன உங்களுக்கும் வானதிக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னுட்டு. ஏன்னு சொல்கிறாரு, பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க, இன்னும் வானதி வந்து எங்கூட பேசவே இல்லை, ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதான் ஒரு யோசனையாக இருக்கு அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, அவ்வளோதானா, நான் ஏதோன்னு நினச்சிட்டேன், விடுங்க நான் வேணா வானதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியனும் சரிங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ல இந்த எபிசோடு வந்து அப்படியே முடியுது.